Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நடக்க போகுது. சரியா, ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம் தான் நமக்கு நடக்க போகுது. நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிச்சிட்டோமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஏன்னா இதுலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து மேபி வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் ஃபைனலாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா அப்படிங்கிறத 2 மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குருவினா சிறுவினா, சரியா, அதுக்கப்புறம் விரிவான விடை, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் ஒரு தடவை இதை நீங்கள் செக் பண்ணிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 மதிப்பெண்கள் நாங்கள் பார்க்கலாம். அதாவது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கிறார், அதை பார்த்துங்க. விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார். வசனம் கவிதை வேறுபாடு தருக. வயலுக்குள் யானை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது. சரியா, அதுக்கப்புறம் புகில் அதாவது தன்மனை சிறு குறிப்பு வரைக. சென்னையை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. பின்னணி இசை படத்தின் அதாவது காட்சி அமைப்புக்கு எவ்வாறு பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும். முகம், அதுக்கப்புறம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பாதவர். சரியா, தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக. அதாவது நயத்தை பற்றி நம்ம எழுதுகிறோம். அதுக்கப்புறம் துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது. சரியா, என்ற ராமனின் கூற்றுக்கு பொருத்தமான பழமொழியை எழுதுக. ஒருமுக எழுநி, அதுக்கப்புறம் பெருமுக எழுநி. சரியா, குறிப்பு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்திய விளைவை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறான். அதாவது இரு தொடர்களாக மாற்றுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை எழுதலாம். அதுக்கப்புறம் அக்காலத்து கல்வி முறை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. 12th மேக்ஸுக்காக இந்த நோட்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதாவது மனை பயிற்சிக்கு உதவி ஏதேனும் 4 நூல்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. போன வருஷம் நமக்கு நடந்த ஆஃப்லி எக்ஸாமினேஷனில் கூட என்னன்னு பார்த்தா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தொகுப்பு என்பது யாது. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கிறார். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது. பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது. இறைமகனார் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தினை குறிப்பிடுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு. இது பாருங்கள் 2 டைம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்து அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்துள்ளதாக தமிழ் நதி கூறுகிறார் அப்படின்னு சொல்லி அதற்கு நம்ம தெளிவாக. அதுக்கப்புறம் அதியமானின் ஈகை பண்பை சிறுநாற்றுப்படை சரியா வழி நின்று விளக்குக. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. கலை முழுமை என்றால் என்ன விளக்குக. பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்கம் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக. மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பு தமிழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. சரியா, ஏகதேச உருவகணி தொழில் ஓமை அணி சான்றுடன் விளக்க. பாடாந்திணை சான்றுடன் விளக்குக. அம்முவனார் தலைமகன் பாங்குக்கு உரைத்ததாக கூறுவன யாவை. வாடை காலத்தில் கோவலர் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார். அதுக்கப்புறம் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுற்றி பொருள் விளக்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. அதுக்கப்புறம் அகனார் குறிப்பு வரைக. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து நிற்பனவற்றை குறிப்பிடுக. கவிதை மறுதலை தொடர் சான்று தந்து விளக்குக. சரியா, எழுத்தாணிகள் குறித்து ஊவேசா கூறுவன யாரு. சரியா, அதுக்கப்புறம் திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலையணி சான்று தந்து விளக்குக. அதுக்கப்புறம் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். மூன்றான காலம் போல் ஒன்று எவை அப்படின்னு சொல்லி ஏன் விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பினை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்து எழுதுக. சரியா, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒன்ஸு நீங்கள் என்னாச்சு பார்த்தா அப்படியே வெரிஃபை பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபைனலாக நம்ம என்னாச்சு பார்த்தோன்னா இதில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்து நிற்பவற்றை குறிப்பிடுக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பனை எழுதுக.
ஓகே. அடுத்து விரிவான விடை. 6 மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு எழுதுக." சரியா? எச்.ஏ. கிருஷ்ணனார் கிறிஸ்தவ கம்பர் என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக. சரியா? அதுக்கப்புறம் "நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து." இந்த தலைப்பில் சொல்வது ஒரு கட்டுரை எழுதணும். அதுக்கப்புறம் "சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை நிற்கிறது?" அதுக்கப்புறம் "சாலை விபத்தில்லா தமிழ்நாடு கூற்றினை நினைவாக கொண்டு நாம் செய்ய வேண்டியவை என்ன?" நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானது என்பதை நிறுவுக. ராமனிடம் வெளிப்படும் அதாவது பிறப்பிய பண்பினை கம்பராமாயணம் வழிநின்று விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் "உரிமை தாகம் கதையை கருப்பொருளும் சுவையும் அதாவது சிதையாமல் சுருக்கி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கட்டுரையில் எழுதணும் நம்ம. சரியா? "எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்ற நிறுவுக" அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் "மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தினை நயத்துடன் எழுதுக." சரியா? இதெல்லாம் நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சென்னையில் உள்ள மயிலாப்பூர் அதாவது கந்தக்கோட்டை பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் "பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக." மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரன் மன ஓட்டத்தினை நயத்துடன் எழுதுக. "சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுகள் எவ்வாறு துணை புரிகின்றன விளக்குக." சரியா? இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் போதுமானது. சரியா? ஃபைனலாக இதெல்லாம் படிச்சுட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.